வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. இன்னைக்கு 1987, 88 அந்த வந்த அந்த படத்தை பத்தி இன்னமும் நாம எப்படிங்க இதுன்னு கேட்டுட்டே இருக்கிற ஒரு படம் அப்படின்னு சொன்னாக்க அது அபூர்வ சகோதரர்கள். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல்ல சிங்கீதம் அவர்கள் இயக்கிய கிரேசி மோகன் அவர்கள் முதல்ல சினிமாவுக்குள்ளார கையை பிடிச்சி கமல் சார் கூட்டிட்டு வந்த அந்த அபூர்வ சகோதரர்கள் ஒரு எவர்கிரீன் மூவி, எப்போ வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாங்கிற ஒரு படம் தான் அது. அந்த அபூர்வ சகோதரர்கள் படத்துல அந்த அந்த அப்பு கதாபாத்திரம் இருக்குல்ல, அதுதான் பெரிய சுவாரஸ்யமாகவும் ஒரு ஹைலைட்டாகவும் ஒரு வேறங்கிற மாதிரியாகவும் அந்த படத்துல அமைஞ்சுது. அந்த படத்துல அந்த இயக்குனர் சிங்கீதம் சீனிவாசராவ் அவர்களுடைய 92வது பிறந்த நாளையொட்டி அவரை கௌரவிக்கிற விதமா ஒரு விழா நடத்தி ஒரு கலந்துரையாடல் போல ஒரு வித்தியாசமான விழாவை சமீபத்தில் கமல் சார் செய்திருந்தாரு. அதில் திரையுலகில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் எல்லாத்தையும் வர வச்சு அந்த விழாவை நடத்தினார். அந்த அபூர்வ சகோதரர்கள் படத்தினுடைய பங்களிப்புல யாரெல்லாம் இருந்தாங்களோ நாசர் சார் அவங்கன்னு எல்லாரையுமே ஸ்டேஜில் வச்சு பேச வச்சார். இளையராஜா சார் அவர்களும் பேசினார். இது மாதிரி பல படங்கள் பற்றின உரையாடல் ராஜபார்வையிலிருந்து இருந்தது. அப்படிப்பட்ட அந்த விழாவில் கமல் சார் அபூர்வ சகோதரர்கள் பற்றி சொல்லும்போது 2 விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஒன்று, அந்த படத்தில் 3 கமல் இருப்பாங்க. அப்பா சேதுபதி கமல், அதுக்கப்புறம் மெக்கானிக் ராஜா கமல், அப்பு கமல் அப்படின்னு 3 கமல் இருப்பாங்க இல்லையா. ஆக்சுவலா அந்த அப்பா கமல் இருக்காருல்ல சேதுபதி, அந்த கதாபாத்திரத்துக்கு ஏன் பிரேம் நசீரை நம்ம கேரளாவிலேருந்து கூட்டிட்டு வரக்கூடாது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரேம் நசீர் தமிழ்ல நடிச்ச படமா இருக்கட்டுமேனு கமல் சார் ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா அந்த சமயத்துல பிரேம் நசீர் அவர்களால நடிக்க முடியாம போயிடுச்சு. இது இப்படி அவர் தான் ஃபிக்ஸ் ஆகி, ஆனா அவர் இல்லைன்னு ஆன உடனே என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு யோசனை வரும்போது சிங்கீதம் அவர்கள்கிட்ட கமல் சார் போய் பேசாம அந்த கேரக்டரை நானே நடிச்சிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இதான் அந்த விழாவில் சொல்றாரு. உடனே சிங்கீதம் 92 வயசாகுதுங்க அவருக்கு. அவர் கமெண்ட் அடிக்கிறாரு கமல் சார் சொன்னதுக்கு. நல்ல வேளை படத்துல நாசரு, டெல்லி கணேஷ் எல்லாருமே நடிக்க ஒத்துக்கிட்டாங்க, மௌலி அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, ஜெய்சங்கர்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஒருவேளை ஒத்துக்கலான்னு அவங்களும் சொல்லியிருந்தாக்க அந்த கேரக்டரையும் நான் நடிச்சிடுறேன் அப்படின்னு கமல் சார் சொல்லியிருப்பார் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி காமெடியா சொன்னாரு. இருந்தாலும் செஞ்சாலும் செஞ்சிருவார் அவர் கமல். அந்த படத்துல இருக்கிற அத்தனை கதாபாத்திரங்களுமே 10 கதாபாத்திரத்தை வைத்து பண்ணவர். அத்தனை கதாபாத்திரங்களாகவும் அவர் பண்ணலாம், யாருக்கு தெரியும். ஆனால் அப்படி ஒரு காமெடியா சொல்ற அளவுக்கு அந்த 92 வயசுலயும் அவ்வளவு ஆரோக்கியமானவராக, காமெடி சென்ஸ் உள்ளவராக சிங்கீதம் சார் இருக்காருன்றத இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிக்கலாம். அதே சமயத்துல பிரேம் நசீர் நடிக்கிறதா இருந்துச்சு அப்படிங்கிற தகவல் நமக்கு அபூர்வ சகோதரர்கள் விஷயத்துல நமக்கு ஒரு புதிய தகவல் தான். அதே போல இன்னொரு விஷயத்த கமல் சார் அங்க பகிர்ந்துக்கிட்டாரு. ஆக்சுவலா சார்லி சாப்ளின் ஒரு பல படங்கள்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் கூட ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவர் குள்ளமா அப்படி இருக்கிற மாதிரி ஒன்று பண்ணும்போது நாம ஏன் அப்படி குள்ளமா பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தாட்டு கமல் சாருக்கு வந்திருக்கு. இதை உடனடியா கமல் சார் தன்னுடைய குருநாதர் கேபி சார்கிட்ட, பாலச்சந்தர் சார்கிட்ட போய், சார் இது மாதிரி உள்ளமா ஒரு கேரக்டர் வச்சு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஏண்டா வர உனக்கு என்னடா ஆச்சு, உனக்கு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க நீ அப்படின்னு தன்னுடைய சிஷியன் கமலஹாசனை வழக்கம் போல திட்டுற மாதிரியே திட்டிருக்கிறாரு. இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்காதரா, என்னடா இது அதிக பிரசங்கித்தனம், அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு இருக்காரு. இருந்தாலும் கமலுடைய பிடிவாதம் பாலச்சந்தர் சாருக்கு நல்லாவே தெரியும். அதனால கமல் சார் சொல்றாரு, சரி படவா ஒரே ஒரு சீன் தான் தருவேன், என்ன அதில் நீ போனா உன் வித்தையை காமிச்சுக்கோ, அவ்வளோதான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாராம். அந்த ஒரு சீன் தான் புன்னகை மன்னன் படத்துல அந்த சாப்ளின் செல்லப்பா அப்படிங்கிற கதாபாத்திரம் ஒரு ஷோரூம்ல அப்படி குள்ள கமலா அப்படி வர காட்சி இருக்குல்ல, அது இன்னைக்கும் அந்த ஒரு காட்சியிலேயே கைத்தட்டல் அவ்வளவு அள்ளிடும். அதுதான் ஒரு ஆரம்ப விதையாக இருந்தது. அதை வைத்து கொண்டுதான் பின்னாடி குள்ள அப்பு படம் முழுக்க விஸ்வரூபம் எடுக்கிறவராகவும், இன்னும் சொல்ல போனா படத்துல வில்லன்களை பழிவாகிறவரே குள்ள அப்பு தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்ததாக சிங்கீதம் சீனிவாசராவ், கமல், இளையராஜா அப்படின்னு எல்லாருமே பேசிட்டாங்க. அதற்கு கமல் எடுத்த முயற்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அதுதான் ரொம்ப ஆச்சரியம். பப்பா பரி அந்த புது மாப்பிள்ளைக்கு அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டுல கமல் சார் யானையோட அப்படி இருப்பாரு. அப்போ யானை அப்படியே அவரை தூக்கிக்கும். அந்த சர்க்கஸ்ல, ஜெமினி சர்க்கஸ்ல அவர் இருப்பார் இல்லையா குள்ள கமல், அப்படி தூக்கிக்கிற மாதிரி சீனு. ஆனா அதை எப்படி அந்த யானை பாகன் யானைகிட்ட சொல்லி கொடுத்துருக்காருங்கிறத கமல்கிட்ட சொல்லியிருக்காப்புல.
சார் இது மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டு. அது மாதிரி 1, 2, 3 அந்த யானையினுடைய துதிக்கையில கமல் வந்து 3 குத்து குத்துன பிற்பாடு டக்குன்னு கமல்ல வந்து அப்படியே யானை தூக்கிக்கிற மாதிரி ஒத்திகை ஒன்று பார்த்துருக்காங்க. அதை வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் பாட்டு போட்டிருக்காரு இல்லையா, மியூசிக் பண்ணியிருக்காரு இல்லையா, அதுக்கு தகுந்தது போலவே கமல் சார் அந்த சீன் பண்ணியிருப்பார். புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள் தான் வந்த நேரமடா, உன் ஓவியம் போல் இருப்பா இருப்பா, குளிர் ஓடையை போல் நடப்பா நடப்பா, அவன் நினைச்சா பரிதவிப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த 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 மியூசிக்கு தகுந்தது மாதிரி அந்த யானையோட தும்பிக்கையில அப்படி ஒரு குத்து, அப்புறம் 2வது ஒரு குத்து, அப்புறம் ஒரு 3வது ஒரு குத்து, அதுக்கப்புறம் யானை தூக்கிக்கும். ஒரு படத்தை சாதாரணமெல்லாம் இங்க நம்ம திரையுலக ஜாம்பவான்கள் எடுத்துடல அப்படிங்கிறதுக்கு இந்த அபூர்வ சகோதரர்கள் கமல் சார், இளையராஜா சார், சிங்கீதம் சீனிவாச ராவ், நாசர் சார்னு அவங்க எல்லாம் பேசிக்கிட்ட அந்த உரையாடல்கள் வந்து RKFI யூடியூப் சேனல்ல இருக்கு. ராஜ்கமல் ஃபெப்ஸ் இன்டர்நேஷனல் இதில் இருக்கு. அவ்வளவு தகவல்கள், அவ்வளவு அனுபவங்கள் சுவாரஸ்யமா இருக்கு. அதை நீங்க தயவுசெய்து பாருங்க. அந்த அபூர்வ சகோதரர்கள் அப்படிங்கிற படத்தை இன்னொரு தடவை நம்ம பார்க்க வாய்ப்பு கிடைச்சாக்க தாராளமாக இன்னொரு தடவை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.